உள்ளொழுக்கு என்ற மலையாள படத்திற்கு சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதை பெற்ற நடிகை ஊர்வசியுடன் நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் மீனாட்சி சுந்தரம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மேடம் வாழ்த்துக்கள். சிறந்த நன்றி. துணை நடிகைக்கான விருது அது 2வது முறை நீங்க பெறுறீங்களா மேடம்? இதை எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? சந்தோஷம் தான். எந்த விருது எப்ப கிடைச்சாலும் நமக்கு சந்தோஷம் தானே. ஓகே மேடம். இந்த படத்துக்கு கிடைச்சதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய படங்கள் நடிச்சாலும் பர்டிகுலரா இந்த படத்துக்கான அங்கீகாரத்தை எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இந்த படம் நான் இதுவரைக்கும் நடிச்ச மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே. அண்ட் ஷூட்டிங் நடந்த விதமும் நான் இது வரைக்கும் எந்த ஒரு படத்துலயும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. ஓகே. ஸோ அது ஒரு 45 நாள் அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது எனக்கு என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு விஷயம். ஓகே மேடம். மேடம் நீங்க மாத்திரம் இல்ல, உங்க குடும்பத்துல உங்க சிஸ்டர் கல்பனா மேடமும் சிறந்த நடிகைக்கான தேசிய விருது வாங்கியிருக்காங்க. இந்த சமயத்துல அது எப்படி மேடம் நினைக்கிறீங்க? ஒரே குடும்பத்துல கிட்டத்தட்ட 3 விருது அப்படின்னு. அது இப்போ கமல் சார் ஃபேமிலிலையும் கிடைச்சிருக்கு. மத்த வேற யாருக்காவது கிடைச்சிருக்கா எனக்கு தெரியாது. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரொம்ப சந்தோஷம். கமல் சார் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய சினிமா வாழ்க்கையில கமல் சாருடைய படங்களும் அவருடைய அந்த என்ன சொல்லுவாங்க ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியமானது. அதை எப்படி நினைக்கிறீங்க? நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கமல் சார் ஒரு ஃபேனான ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது. என் மனசுல ஒரு சினிமாங்கிற ஒரு கான்செப்ட் ஓரளவுக்கு புரிஞ்சு நம்ம பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து கமலஹாசன் தான் என்னுடைய சிறந்த நடிகனும் எனக்கு பிடித்த நடிகரும். பட் அவரோட நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் வெறும் நடிகர் மட்டும் இல்ல, அவர் ஒரு ஆல்ரவுண்டர். அவர் அந்த இப்ப எடுத்துக்கக்கூடிய அந்த எஃபர்ட்டும் அவர் எடுத்துக்கக்கூடிய சினிமாவை அவர் நேசிக்கிற விதமும் பார்த்துதான் நான் இன்னும் அவருக்கு ரசிகையானேன். ஓகே 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 ஓகே. நன்றி மேடம். நியூஸ் 7 தமிழ் சார்பா இன்னும் நிறைய விருதுகளும் நிறைய வெற்றிகளும் பெறணும் வாழ்த்துக்கள் மேடம். ரொம்ப நன்றிங்க.